உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சமநிலைப்படுத்தணும். இல்லைன்னா இது உங்களுக்கு உடல் ரீதி மன ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டாலும் பிரச்சனை வரும், உணர்ச்சி வசமே படாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும். அதை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உணர்ச்சி வசப்படுறது பலம்னு நினைக்கிறாங்க. அது பலம் கிடையாது, பலவீனம். ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, உணர்ச்சி வசப்படாத. இருக்கிற இடம் தெரியாமல் இரு. உன் பிரச்சனைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோ, வெளிப்படுத்தாத, பங்கிட்டு காமிக்காத, யார்கிட்டையுமே சொல்லாத, எதுவுமே சொல்லாத, நீயே சமாளிக்கணும். உன்னோட உணர்ச்சியை நீ கட்டுப்படுத்தி பழகிக்கோ அப்படின்றாங்க. இது போன்று செயல்படுபவர் ஒரு வகையினர். இன்னொரு வகையினர் பார்த்திங்கன்னா, எதுவுமே உடனே சொல்லிடு, காலத்தை தள்ளி போடாத, உடனே அதுக்கான ரிசல்ட்டை எடுத்துரு, உடனே உன் பிரச்சனைக்கான தீர்வை நீ எடுத்துடணும். அது பேரண்ட் நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நீ எதானாலும் எங்ககிட்ட சொல்லு, உன் நண்பர்கள்கிட்ட உடனே சொல்லு, உன் கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உடனே சொல்லு, அதை உடனே அந்த பிரச்சனைக்கான முட்டி மோதி நீ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒர்க் பண்ணிடு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு வகை. இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு செயல் உங்ககிட்ட இல்லைன்னா அது உங்களுக்கு பலவீனமாக மாறிடும். ஏன்னா பலம் கிடையாது, பலவீனமாக மாறிடும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளையும் பார்க்குறோம், பெரியவர்களையும் பார்க்குறோம், உணர்ச்சி வசப்படவே தெரியலை. பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் கூட இவங்களால என்னென்ன புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. அப்போது எப்போவோ சொல்லி கொடுத்தது எங்கே எப்படி பதிவாகுது? ஒரு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நெஞ்சு பிடிச்சிட்டு அழுகிறாங்க, மூச்சு விட சிரமப்படுறாங்க, திணறாங்க, கைகளால் காமிக்கிறாங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும்னா. ஆனால் ஒரு வளர்ந்த 25 வயது 20 வயது ஆன நபருக்கு அந்த உணர்வை புரிஞ்சிக்க முடியல. தண்ணி கேட்குறாங்கன்னு கொடுக்கணும்னு தெரியல, நல்லா நடிக்கிறாங்கன்னு கிளாப் பண்ணுறாங்க. அப்போ உணர்ச்சி எங்கே போச்சு? உணர்வுகள் எங்கே போச்சு? அப்போ சொல்லி கொடுத்த அறிவின் பதிவு எப்படி வேலை செய்யுது? இன்னும் பல பார்க்குறோம். ஒரு இறப்பு நடக்குது, அந்த இறப்பு தாங்க முடியாமல் பெற்றோர்கள் அழுகிறாங்க. பார்க்க வர நண்பர்கள் உறவினர்கள் பலரை பார்க்குறோம். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தெரியல, வார்த்தைகள் பேச தெரியல, ஆறுதலான கை கொடுத்து அரவணைச்சிக்க தெரியல. சாரி சாரி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோடு நிறுத்திடுறாங்க. பேச்சுங்கிறதே இல்லாமல் ஒரு வெறித்த பார்வையை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிறாங்க. அந்த பார்வை பார்த்தா அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து விடுபட முடியுமா? அவ்வளோ பெரிய இழப்பை தாங்கிக்க முடியாமல் கண்ணீர் விட்டு அவங்க அரவணைச்சு அழுகிறாங்க. இவங்க ஜடம் மாதிரி நிற்கிறாங்க. அப்போ உணர்வுகளாலையும் உணர்ச்சிகளினாலும் பலம்னு நினச்சி நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு உணர்வும் உணர்ச்சியும் வேலை செய்யலைன்னா அவர்கள் நடைப்பிணத்துக்கு சமமாயிருவாங்க. ஏன், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஒரு மருத்துவரிடம் சென்று சொல்லணும்னு தெரியாது. எப்படி வார்த்தைகள் என்ன இருக்கு, வலிக்குது, பெயின் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அது பெயின்னா என்ன, வலிக்குதுன்னா என்னன்னு எந்த இடத்துல எப்படி வலிக்குதுன்னு வார்த்தைப்படுத்த தெரியாது. அப்போ வார்த்தைகளை உருவாக்கவே தெரியாது. அப்போ இது போன்ற பாதிப்புகள் உங்களோட குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே கொண்டு வரணும். நீங்கள் அறிவுங்கிற பேரில் பாடத்திட்டத்தை மட்டும் கொடுக்கறதுனால உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைய மாட்டாங்க. திறன் வேணும். இதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க. நீ 9th 10th முடிச்சிட்டின்னா திறன் சார்ந்த பயிற்சிகள் எடுத்து நீ உன்னை முன்னேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதைத்தான் நாங்கள் உளவியல் ரீதியில் சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கு பாடத்திட்டம் மொழியை கற்றுக்க முடியும், வார்த்தையை கற்றுக்க முடியும். ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய தன்மையை உளவியல் ரீதியில் நம்மளுக்கு எதையெல்லாம் பார்த்தோம், எதையெல்லாம் கேட்டோம், எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதன் அடிப்படையில் தான் செயல்படும். அப்போ உளவியல் ரீதியில் பார்த்தது, கேட்டது, புரிந்ததை ப்ராக்டிக்கலாக எப்படி செயல்படுத்தினா உங்களோட திறன் அதிகரிக்கும்னு சொல்லி உணர்வு சார்ந்து உணர்ச்சி சார்ந்து உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு
நீங்கள் உங்களை வாழ வைக்க முடியும். உங்களுடன் இருப்பவர்களையும் புரிந்து கொண்டு வாழ வைக்க முடியும். நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பையனுக்கு 40 வயது ஆகிவிட்டது. எங்களுக்கு 60 70 வயது ஆகப் போகின்றது. திருமணம் ஆகவில்லை. இவ்வளவு சொத்துக்களை வைத்து நான் என்ன செய்வது? என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவன் எந்தவித செயலும் செய்வதில்லைன்னு கண்ணீர் விடுறாங்க. இதே போன்று ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ சொல்கிறாங்க. இதே பெற்றோர்கள் இதையும் சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குறைந்தது 6 மாதமோ வருடத்திற்கு ஒரு முறையாவது உளவியல் நிபுணர்களிடம் சென்று உங்களோட அறிவை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்குன்னு ஒரு மென்டார்ஷிப் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது சரியா தப்பா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது சரியா தப்பா, இந்த உலகத்தோடு நம்மளை எப்படி ஃபிட் பண்ணிக்கணுங்கிறக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் உளவியல் உங்களுக்கு உதவி புரிகின்றது. அப்போ உணர்ச்சி வசப்படுறது உணர்வுகள்னால இருக்கிறது பலவீனமா பலமா எப்படி நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னையிலிருந்து உங்களை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுவதனால் தெரியக்கூடிய செயல்கள் என்ன, புரிந்து கொள்ளும் தன்மை என்னங்கிறது உளவியல் ரீதியில் கொண்டு வர முடியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் ஏற்படக்கூடிய சாதகம் பாதகம். ஒன்று சாதகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆயிடும். அதை முறைப்படுத்தணும். பாதகமாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை கண்டறிந்து மறுசீரமைத்து வெற்றியை நோக்கி எடுத்து செல்லணும். ரெண்டையுமே முறைப்படுத்தணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதீத இனிப்பு சாப்பிட்டா பிரச்சனை, இனிப்பே சாப்பிடாம இருந்தால் பிரச்சனை. ரெண்டையுமே சமநிலைப்படுத்தணும். அதற்கு தான் உளவியல் உங்களுக்கு உதவி புரிகின்றது MSK மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில்.